இங்க நீ கத்தி இவன் கத்தி அவங்க கத்தி எவன் கத்தியும் பிரயோஜனம் இல்ல, என் கத்தி தான் பிரயோஜனம். ஆமாவா? ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசுலாம் வந்து இந்த மேனஸ் சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துருப்போம். அது இந்த பியர் கிரில்ஸ் வந்து எதையோ பிடிச்சி வந்து சாப்பிடுவார். டக்குன்னு ஒரு மாதிரி தொண்டை ஒரு செகண்ட் அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. எதையோ பிடிச்சி சாப்பிடும் போது என்னடா இவரு இதெல்லாத்தையும் ஒரு மாதிரி பிடிச்சி சாப்பிட்றாரு அப்படிலாம் நம்ம சின்ன வயசில் பண்ணியிருப்போம். பட் அது வந்து வெளிநாட்டில் அப்படின்ற நமக்கு தெரியும். நம்ம வெளிநாட்டில் இந்த மாதிரிலாம் சகஜம், சைனாலாம் அதிகமாக இந்த மாதிரி சாப்பிடுவாங்கன்ட்டு. பட் இப்போ என்னடான்னு பார்த்தா நம்ம ஊரில் நிறைய பேர், அதுவும் தமிழ்நாட்டிலே நிறைய பேர் வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்து வேற போடுறானுங்க. எதையோ பிடிக்கிறானுங்க, பிடிச்சி சாப்பிட்றானுங்க, அதை வீடியோ எடுத்து போடுறானுங்க. இந்த லைக்ஸுக்காக பண்ணுறானுங்களான்னு தெரில. ஆனால் அது மாதிரி நிறைய பேர் கிளம்பியிருக்கானுங்க. அது மாதிரி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மொதல் வீடியோவை மங்களகரமாக ஆரம்பிப்போம். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் என்னன்னா கரப்பா மூச்சு ஃப்ரை பண்ண போகிறானுங்களாம். முதல்ல இருந்து பார்ப்போம். அது என்னடா இருறாரு, அது என்னடா கரப்பாம்பூச்சி மசாலா? நம்ம ஊர்ல எப்படா கரப்பாம்பூச்சி பறக்கிறதுல மசாலா கண்டுபிடிச்சு விட்டானுங்க? கரப்பாம்பூச்சி எனக்கு ஒரு டவுட். ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது இது உண்மையாகவே கரப்பாம்பூச்சி தானான்னு தெரில. ஆனால் எந்த பூச்சா இருந்தால் என்ன, பூச்சை தின்றதே ஒரு மாதிரியானது தான். அதில் எந்த பூச்சை தின்னா என்ன? சாகணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா, தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்தானா? அதுவும் சின்ன பசங்களாம் தான் இதை பண்ணுறானுங்க. சின்ன பசங்களை வச்சு பண்ணுறானுங்க. அது எப்படின்னு தெரில. நான் வந்து ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது இப்போ வரைக்குமே சரி, சின்ன வயசில் வந்து ரொம்ப பயப்படுவோம் கரப்பாம்பூச்சி பார்த்தா. இப்போ ஓரளவுக்கு மேலே பட்டுச்சுன்னா நான் பயப்படுவோம். அப்போ வந்து பார்த்தாலே ஐயோ எம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு விடும். ஆனால் இவனுக்கு என்னன்னா எடுக்கிறானுங்க, க்ளீன் பண்ணுறானுங்க, தின்றானுங்க. ஐயோ கரப்பாம்பூச்சி மசாலா அருமையிடாங்க. நல்ல வேலைடா. இந்த ப்ளூ கலர் லேஸ் எடுத்து கொட்டானுங்க. ஏன்னா நான் இந்த பச்சை கலர் லேஸ் தான் அடிக்கடி சாப்பிடுவேன். அதை எடுத்து கொட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் எப்போலாம் பச்சை லேஸ் சாப்பிட்றேன்னு அப்போலாம் இந்த ஞாபகம் தான் வரும். இவனுங்க பண்ண ஒரே நல்ல விஷயம், இந்த பச்சை லேஸ் பக்கம் போகாது. நீ அப்படியே இருப்பா, நீ அந்த பக்கம் போயிடாதுப்பா. நல்ல வேலை நீ எதுவும் செய்யல. இதுக்கு மனசுலாய பாட்டு வேறையாடா. என்னடா காலிஃப்ளவர் பகோடா மாதிரி போட்டு சாப்பிட்றீங்க? ஆல்ரெடி நீங்கள் செஞ்சதே போதும்பியா, இதுக்கு மேலே எதுவும் செய்யாதீங்கப்பா. ஏண்டா இது வரைக்கும் பண்ணது பார்த்தாது, நான் என்னடா கடைசியில் சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் கடுப்பாத்துற மாதிரி சுவையோ சுவைன்ட்டு. சும்மா இருக்க முடியாதடா, எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? இவர் ஏதோ வடக்கு நண்பர் போல் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஃபேண்டாவை எடுத்துக்கிட்டாப்புல, அதை ஊற்றிக்கிட்டாப்புல. என்னடா ஃபேண்டால முட்டை உடச்சி ஊத்துறாங்க. இது கும்பி பாகம்பா. ஏண்டா இத்தனை முட்டை இதெல்லாம் சேர்த்து கலக்கி அடிச்சா அடுத்த நாள் டவுன்லோட் ஆகும் மேடம். மெகா சீரியல் மாதிரி போயிட்டே இருக்கும் மேடம் அது பாட்டுக்கு. காலைல தானே பசங்க கதவு திறந்து விட்டேன், மறுபடியும் என் கதவு தட்டுறானுங்க. என்ன இவனுங்களுக்கு எப்படி உட்காந்து யோசிப்பானுங்களா என்ன ஏதுன்னு தெரியலையே. இது மாதிரி ஃபேன்டா சம்மந்தம் இல்லாத காம்பினேஷன், சம்மந்தம் இல்லாமல் பேசுறேங்கிற மாதிரி. இந்த பியர்டு காம்பினேஷன்ல இது எந்த ரெண்டு வந்து சேரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோமோ அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றானுங்க. இந்த நிறைய கடைக்காரங்க வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் எப்படி சொல்கிறது, அவங்க கடைக்கு வரவங்க வந்து நல்லா சாப்பிட்டு அவங்க கடைக்கு இன்னொரு வாட்டி வருவாங்க, இன்னொரு வாட்டி வரணும் அப்படின்றதுக்காக சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. பட் இவனுக்கு எந்த மைண்ட் செட்டில் செய்கிறானுங்கன்னு தெரில. ஏன்னா இவனுக்கு கடையில் வந்து சாப்பிட்டானுங்கன்னா அவனுங்க திருப்பி வர மாட்டானுங்க. ஏன்னா வரத்துக்கு இருந்தால் தானே இவனுங்க செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் குண்டிப்பாக ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனுக்கு எந்திரிச்சு அந்த ரோட்டுக்கு வரத்தே கஷ்டம். அதுக்கப்புறம் எங்கேருந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்றது? ஒரு மாதிரி இருக்குடா பாக்குறதுக்கு. பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. எப்படிதான் சாப்பிட்றானுங்க? நானும் நான்வெஜ்லாம் நிறைய தான் சாப்பிட்றேன். ஆனால் இவனுங்க பண்ணுறதெல்லாம்
வா எனக்கு யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குடா. ஃபேண்டா டேஸ்ட்டு இந்த டேஸ்ட்டு கலந்தாலே. இல்லை சாப்பிட்டா வாந்தி எடுத்து. நெக்ஸ்ட் வீடியோ. நீங்கள் ஏதோ சொன்னீங்க ஆனால் என் காதில் இது ராங்கா விழுந்தது. இல்லை நான் இப்போ என் காதில் கேட்டது உண்மைதானா இல்லை எனக்கு ராங்கா விழுதா? முதல்ல இருந்து பார்ப்போம். என்னடா டிடிஎஃப் மூலையா? புரியல. ஏதோ ஆட்டு மூலன்னு நினைக்கிறேன். அது எதுக்கு டிடிஎஃப் மூலன்னு சொல்கிறானுங்கன்னு புரியலையே. ஏதாச்சும் பண்ணேனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். டிடிஎஃப் மூளை டிடிஎஃப் மூளை மசாலா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. டே மூளை கூட பரவாயில்லடா, அந்த மனுஷன் பார்த்தா டிடிஎஃப் முட்டை வேணாம். நான் அதெல்லாம் வாயை திறந்து பேசினா 18+ ஆகிடும். டிடிஎஃப் எப்படா மசாலா கம்பெனிலாம் ஓப்பன் பண்ண? போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. இந்த சிவா படத்தில், தமிழ் படத்தில் அவர் பேர் ஒருவோட ஆனால் சிவா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு 3 ஒன்றா கட்டியிருப்பாங்களா, அது மாதிரி டிடிஎஃப் மூளை, டிடிஎஃப் மசாலா கம்பெனி, டிடிஎஃப் எண்ணெய் கம்பெனி அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா இவங்க ஓப்பன் பண்ணுறானுங்க. சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். டிடிஎஃப் கழுவ போட்டுக்கலாமா? இவனுங்க ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு பண்ணுறானுங்களான்னு தெரியல. ஆனால் இது மாதிரி டிடிஎஃப் எடுத்து இல்லைடா இவன் சாப்பிட்றத பார்க்க போகிறதுல ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. இவன் வாந்தி எடுக்க வைக்காம விடமாட்டான் போல. இவனுங்க பண்ண சம்பவத்தில் இதான் மிக சிறப்பான சம்பவம். பார்ப்போம். டேய் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்டா. அது என்னடா ஒரு வீடியோல அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மசாலா பேரோட சேர்த்து சொல்கிறேன். ஆச்சு அந்த ஓனர் என்ன நினைப்பேன், நான் எப்படா தவ கிடைக்கலாம் மசாலா கண்டுபிடிச்சேன். என்ன எழவியாது இவனுங்க எதுக்குன்னு தெரியல, ஒரு வாட்டி செஞ்சுட்டு ஒன்று பண்ணுறானுங்க. டேய் நான் சாப்பிட்ற 2 ஐட்டம், இந்த பாக்கெட்டில் வர 2 ஐட்டம் நான் சாப்பிட்றது ஒன்று அந்த பச்சை லஸ்ஸி, இன்னொன்று குறுக்குறே. அதில் ஒன்று அவ்வளோதான். ஒன்றுத்தை காலி பண்ணிட்டானு. இன்னும் வர வீடியோவில் இன்னொன்றுத்தையும் காலி பண்ணுறவானுங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஆச்சு தவக்கலை மசாலா. ஒரு நிமிஷம் ரீவன் பண்ணு. அந்த தவக்கலை டூச்சா மாதிரி இருக்கு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாருங்க பாரு. இல்லை துடிச்சுதா இல்லை இவனுக்கு ஆட்டானுங்களான்னு தெரியல. அவ்வளோ நேரம் வேக வச்சு எப்படி துடிச்சிருக்கோம். குர்குரேல தவளைய போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாணல்ச்சி எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாச்சு தவளை போட்டுக்கலாம். அடா என்ன சூடாயிடுச்சு அப்பளம் பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியே கேள்விப்பட்டு என்ன சூடாயிடுச்சா தவக்கலை போட்டுக்கலாம். ரொம்ப முன்னேறி இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். தவளை வெந்துச்சு எடுத்துக்கலாம். எனக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் அவனுங்க செய்யும் போது கூட அவனுங்க சாப்பிடும்போது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி குமுட்டுது எனக்கு. ஐஸ்கிரீமு இல்லை வேணாம்ப்பா. இப்போதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு தோணுது. இந்த மழை டைமில் எப்பயாச்சும் தான் நானே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. அதுவும் இந்த வாரம் சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். இதை பார்த்தா கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன். அதனால இதை அப்படியே ஸ்கிப் பண்ணுறது. நெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். நீ மனுஷனே இல்லை தெரியுமா? பாலை டீ போட்டுக்கணுங்க. ஏய் என்னடா டீயில் மேகி போடுறீங்க? அதெல்லாம் முட்டை வேறையா? டே பார்க்கும்போதே கும்பிட்டு தராது. இப்படா இதை செய்யும் போதே அவனுக்கு அந்த வாடையே ஒரு மாதிரி எப்படி எடுத்துக்கிட்டு வருமா என்னன்னு தெரில. அதை வாங்கி எவன் தின்றான்ட்டு தெரியல. தின்னுட்டு அவனுங்க யாருக்கிட்டனா சாப்பிட்டவங்க கிட்ட போயிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கூட கேட்க முடியாது. ஏன்னா சாப்பிட்ட உடனே அவ்வளோதான். சாப்பிட்டு அவனுங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் அவனுக்கு இருக்க மாட்டானுங்க. இருந்தா வச்சு ரிவ்யூ கேட்கலாம், இல்லாட்டி சாப்பிட்ட உடனே கேட்கணும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. 2 வாயை வச்ச உடனே அவன் நிலைமை என்னன்னு தெரியல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இது ஒரு ஜூஸ் எடுத்து ஊற்றினானுங்க. ஆரஞ்சு ஜூஸ்ன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸில் க்ரீம் பிஸ்கெட்டா? சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிகரி. ஏன் 2 3 தான் சாப்பிட மாட்டியா?
என்ன கன்றாவே காம்பினேஷன்ரா இது. அதெல்லாம் என்னது புதினா சட்னியா? எருமை மாட்டு சாமி. முட்டை புதினா சட்னி நினச்சேன். அதில் முட்டை உடச்சி ஊற்றுறானுங்க. ஆரஞ்சு ஜூஸு, அதில் க்ரீம் பிஸ்கெட்டு, அதில் முட்டை உடச்சி ஊற்றுறானுங்க. இந்த மூணுத்தையும் நம்ம தனித்தனியாக சாப்பிட்டா கூட முட்டையை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிஸ்கெட் சாப்பிட தோணும், பிஸ்கெட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் குடிக்க தோணும். இப்போ ஆனால் மூணுத்தையும் ஒன்றா கலந்து பண்ணுறானுங்க. இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தா பேக்ல ரெட் லைட் எரியுமே. பிரெட் ஆம்லேட் போட போகிறாப்புல போல். இந்தா பிரெட் ஆம்லேட்டு போடுறவன் அந்த ஆம்லேட்டில் மட்டும் போட வேண்டியதுடா. சம்மந்தமே இல்லாமல் எதுக்குடா அந்த ஆரஞ்சு ஜூஸை ஊற்றி சம்மந்தமே இல்லாமல் அது ரெண்டுத்தையும் எதுக்குடா இணைக்கிறீங்க? ஆரஞ்சு ஜூஸும் பிஸ்கெட்டு எல்லாத்தையும். ஏன்னா நான் 100% எல்லாமே கும்பி பாகமாகவே ட்ரை பண்ணுறானுங்களா. ஒருவேளை இது நரகத்தில் எதனா செய்கிற டிஷ். அதுலேயும் பாரு தண்டம் ஒன்று கீழே விட்டுச்சு. இது மேலே வேறு கோட்டிங் மாதிரி வேறு இது உள்ளே போட்டது பார்த்து அது மேலே நான் டிசைன் பண்ணுறேன் அழகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா அட்ராக்டிவ் ஆக்கிறதுக்கு மேலே இன்னும் சில பிஸ்கெட்டுகளை அடுக்கிறாப்புல. என்ன தான் அட்ராக்ட் பண்ணாலும் கடைசியில் அது உள்ளே போய் ஒரே வேலையை தான் பார்க்க போகுது. சாசு வேறையா, ஆனியனு, சூப்பர் அருமையிடாங்க மொத்த. நெக்ஸ்ட்டு குண்டான்ல தண்ணி நல்லா ஹைலைட்ஸாக எதனா ஒன்று பண்ணுறானுங்கப்பா. சைனா குருவி முட்டை கரண்டியில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஏய் இது குருவி முட்டையே அது காக்கா. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன், நான் சாப்பிட்டதில்ல. ஆனால் பார்க்குறது இது காக்கா முட்டை மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் ஸோ, அதான் நினைக்கிறேன். வேக வைக்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு புரியல. வேக வைக்கிறதுக்கு தான் தண்ணி வைப்பானுங்க. தண்ணி வச்சுட்டு இவனுங்க எதுக்கு உடச்சி ஊற்றிருக்கானுங்க? உடச்சி ஊற்றி எப்படி? இல்லைடா எனக்கு புரியல. நான் ஓரளவுக்கு சமைப்பேன் ஆனால் வித்தியாசமாக செய்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். கலக்கியாச்சு. எப்படா வேக வைப்பீங்க அதெல்லாம்? என்னடா தண்ணி மேலே எடுத்து வேக வைக்கிறீங்க? இப்படி பண்ணுவாங்களான்ட்டு. இல்லை எனக்கு இது மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறது தெரியாதா? இல்லை இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியலையே. என்னடா அது? வா என்னடா அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இந்த எப்படி சொல்றது அழிவு போன முட்டையை உடச்சி ஊற்றி வச்ச மாதிரி ஒரு மாதிரி பார்க்கும் போதே கூப்பிட்டது ஒரு மாதிரி. இல்லை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், நான் பார்க்கலப்பா, போதும்ப்பா. ரைட்டு ஆளப்புறம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவள் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து வாந்தி எடுக்காமல் இருந்தீங்கன்னாவே அதுவும் ஒரு பெரிய அதிசயம். கையை கொடு சகலை அப்படின்ற மாதிரி அதுக்கே உங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். அண்டு ஏன்டா போன வீடியோது சரி இந்த வீடியோது சரி ஒரே அவுட்ஃபிட்டே போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பரவாயில்ல மழை பெஞ்சுன்னு இருக்குது. இந்த டைமில் துணி போட்டாலும் காய மாட்டேங்குது. இதெல்லாம் நான் 1 hour ஒன்ஸு வேறு துணி வேறு அவுட்ஃபிட்டை போட்டு அழுக்காக்கி போட்டுருந்தேன்னா எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு இது மாதிரி ஒரு ராடு எடுத்து பின்மண்டியில் ஒரே அடி தான் முடிச்சு விட்டுருவாங்க. அதனால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோக்கு சரி இந்த வீடியோக்கு சரி ஒரே அவுட்ஃபிட்டு அடுத்தடுத்த ஒரே நைட்டில் எடுக்கிறேன். ஏன்னா பகல் டைம்லாம் எடுத்தால் அவன் கத்தினே இருக்கானுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதேமாரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு காஸ்ட்யூம் கண்டிப்பாக போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் சாம். பார்த்துருங்கடா, பத்திரமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. மழை டைமு, அதனால் நைட்டில் எங்கே அங்கிட்டு சுற்றாமல் பார்த்துருங்க. ஏன்னா பொறுத்தன மாஸ்க் போட்டுன்னு இந்த காதில் உள்ளாலாம் போட்டுன்னு போங்க. நான் சும்மா சீனாக போகிறேன் மாசாக போகிறேன் அப்படிலாம் போகாதீங்க. அது மாதிரி போனால் இப்போ எனக்கு என்னது 2 வாரமாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அது மாதிரி தான் நான் போய் பட்டவன் சொல்கிறேன், அதனால் கேளுங்க. அதனால் அதெல்லாம் போட்டுன்னு போகிறதுக்கு அசிங்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. மாஸ்க் போட்டுன்னு போனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா. அதனால் நமக்கு ப்ரொடக்ஷனை நம்ம தான் போட்டுன்னு போயிடணும். அதனால் வெளியே போனால் நைட் டைமில் மாஸ்க் போட்டுன்னு போங்க. தலையில் குள்ளா அதெல்லாம் போட்டுன்னு போங்க. அதுக்கெல்லாம் கூச்சப்பட தேவையில்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் டாடா. அதை சொல்லிட்டேன், சாரி, சொன்னதே திருப்பி சொல்லியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.